நானே அந்த ஆள் வந்து ஐ ரிமெம்பர் ஐ திங்க் July 1st or 2nd, இட் வாஸ் அ சண்டே ஆஃப் 2023 நினைக்கிறேன், ஸ்டாண்ட் கரெக்ட் 24 or 23. நான் வந்து இந்த ஆள்கிட்ட எப்படி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது, பிகாஸ் ஐ எம் ரன்னிங் அ நர்சிங் காலேஜ். அந்த தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, அந்த தமிழ்நாடு மிட்வைஸ் கவுன்சில் அங்கே ஒரு பொம்பளை இருக்குது, அது பயங்கரமாக ஊழல் பொம்பளை, பயங்கரமாக ஊழல். தட் இஸ் அந்த நர்ஸ் பிள்ளைங்களாம் அந்த அம்மா கிட்ட வந்துட்டு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த கவுன்சிலில். அப்போ வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த பொம்பளைக்கு தனியாக பணம் கொடுக்குறா. அதே மாதிரி வெளிநாடு போகணுன்னா அந்த பிள்ளைங்கள்கிட்ட 30,000 40,000 வாங்குது. ஓகே, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பியூலா ராஜேஷ் கிட்ட போனேன். அப்போ அந்த பொம்பளை என்ன நம்மளை போட்டு ஏதோ பேச, அதுக்கு சப்ஜெக்டே தெரியாம, சப்ஜெக்டும் புரியாம. அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், விட்டு கீதா இதுங்களோட பேசுறதுக்கு கவனம் அழிஞ்சிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களோட சண்டை போட்டுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டா, நீ யாரோட பேசுறேன்னு தெரியுமா? ஷீஸ் அ பார்ட்டி லீடர். ஐ எம் நாட் பாதர், பார்ட்டி லீடருக்காக நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும் தேவையில்லை. பட் நான் வந்து ஒரு ஊழல் நடக்கிறத பற்றி பேச போகிறோம். அப்போ நீ இவ்வளோ நல்ல பொம்பளைனா ஒரு 5 நிமிஷம் கேளு அந்த என்ன சொல்கிறோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் டிவிஎஸ்சிக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ஊழலை பற்றி. தட்டு இந்த காலேஜஸ்க்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கணும்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும், என்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி நான் பணத்தை கொடுத்தா எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவான். எல்லாமே வச்சுட்டு நம்ம பணம் கொடுக்காட்டி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இப்போ நான் அதை ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜஸுமே அதை பார்க்கறது